நடிகர் தனுஷ் அடிக்கடி சர்ச்சைகள்ல சிக்கிக்கிட்டே இருக்காரு. அதுலயும் சமீப காலமா அவர் பத்தின செய்திகள் சோசியல் மீடியால அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தனுஷ் நடிச்ச குபேரா படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுல தன்னை பத்தின வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு தனுஷ். அதுவும் தனுஷ் கோபமா பேசினதை பலரும் கொண்டாடிட்டு வராங்க. ஏன் அவர் பேசினதை கொண்டாடிட்டு வராங்க, அப்படி என்ன தனுஷ் கோபமா பேசினாருன்னு பார்க்கலாம். நடிகர் தனுஷுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஆரம்பத்துல பல்வேறு உருவகேளைகளை சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு சினிமாவுடைய நடிகரா வலம் வராரு. துள்வதோ இளமை படத்தின் மூலமா சினிமாவில காலடி எடுத்து வச்ச தனுஷுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்ததே அவருடைய அண்ணன் தான். அண்ணன் செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச காதல் கொண்டேன், புதுக்கோட்டை சரவணன் போன்ற படங்கள் தனுஷுக்கு தனி அடையாளத்தையே கொடுத்துச்சு. அந்த நேரத்துல தனுஷுடைய படங்கள் இளைஞர்களுடைய மனதை கவர்ற வகையில பஞ்ச் டயலாக் கூட இருந்துச்சு. ஆரம்பத்துல அண்ணன் இயக்கிய படத்துல நடிச்சாலும் அதுக்கப்புறம் மற்ற இயக்குநர்களுடைய படங்கள்லயுமே நடிச்சு தன்னை மெருகேத்திக்கிட்டாரு தனுஷ். கமர்ஷியல் மசாலா படங்கள்ல நடிச்சாலுமே இடையிடையே மாசான படங்கள்லயும் நடிச்சிட்டு கலக்கிட்டு இருக்காரு. தனுஷ் நடிப்புல வெளியான ஆடுகளம், மடச்சுன்னை, கர்ணன், அசுரன் போன்ற படங்கள்லாம் இவருடைய இன்னொரு முகத்தை காட்டுச்சு. நடிகரா மட்டும் இல்லாம தன்னுடைய படங்கள் சிலவற்றில் பாடல்களை பாடி ஒரு பாடலாகவும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய தனுஷ் 2 தேசிய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இந்த நிலையில இயக்குனர் சேகர் கமுலா மூலம் குபேரா படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஜூன் 1 அன்னைக்கு சென்னையில நடந்துச்சு. அதுல தன்னை பத்தி பரப்பப்படக்கூடிய வதந்திகள் குறித்து தனுஷ் பேசியிருக்காரு. அதுல என்ன பத்தி எவ்வளவு வதந்தி வேணாலும் பரப்புங்க, என்ன நெகட்டிவிட்டி வேணாலும் பரப்புங்க, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்னை பத்தி நெகட்டிவிட்டியை பரப்புறீங்க, தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா, இங்க இருக்கிறவங்க என் ரசிகர்கள் கிடையாது, 23 வருஷமா என் கூடவே இருக்கக்கூடிய கம்பானியன்ஸ், நீங்க சும்மா 4 வதந்தியை பரப்பி என்னை காலி பண்ணிடலான்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது, உங்களால ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாதுன்னு தனுஷ் ரொம்ப கோபமாவே அதை பேசியிருக்காரு. ஏற்கனவே சில மாசங்களுக்கு முன்னாடி நடிகை நயன்தாரா தன்னுடைய டாக்குமெண்ட்ரியில விக்னேஷ் சிவனை காதலிச்ச நானு ரவுடி தான் திரைப்பட காட்சிகளை பயன்படுத்தியதற்காக தனுஷ் நஷ்ட ஈடு கேட்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சமீப காலமாவே எந்த சினிமா பிரபலங்கள் விவாகரத்து செஞ்சாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்ற ஒரு வதந்தியும் பரவிட்டு வருது. சமீபத்தில் கூட ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து செஞ்சப்ப அதுக்கு காரணமோ தனுஷ் தான் சுசித்ரா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தன்னை பத்தின குற்றச்சாட்டுகளுக்கும் வதந்திகளுக்கும் தனுஷ் இப்ப பதிலடி கொடுத்திருக்காருன்னு தனுஷுடைய ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த வீடியோக்களை சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க.